சென்னை அசோக் நகர் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மகாவிஷ்ணு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சர்ச்சைக்குரிய பேச்சாளரை பள்ளி நிகழ்ச்சியில் அனுமதித்ததற்காக முதன்மை கல்வி அலுவலர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்படுகிறது. இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையானது. அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, குறிப்பாக அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளி மற்றும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி என 2 பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசிய பேச்சுக்கள் சர்ச்சை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரடியாக பள்ளிக்கு சென்று அங்கு இந்த நிகழ்வு குறித்து பேட்டியளித்தார். அப்போது அந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய மகாவிஷ்ணு பேச்சு இடைமறித்து அதற்கு பேசக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்த ஆசிரியருக்கு பாராட்டு தெரிவித்து அந்த நிகழ்வு தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடத்த அனுமதிக்கப்பட்டது எப்படி, இதற்கு யார் உடந்தை, யார் காரணம் என்பது குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டார். அதற்கும் கடுமையான எதிர்ப்புகள்லாம் எழுந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் இடமாற்றம் என்பது வேறு ஒரு திசையில் இந்த சம்பவத்தை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு என்றெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு குழு அமைக்கப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து உரிய அறிக்கையானது தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாவட்ட கல்வி அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மகாவிஷ்ணு பள்ளியில் சொற்பொழிவு ஆற்ற அனுமதி கொடுத்ததாக சொல்லப்பட்டு இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.